RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. நேற்றைய தினம் ஆடுதுறை அருகே பாமக நிர்வாகி மீது கொலை முயற்சி சம்பவம் நடைபெற்ற நிலையில் கொலையாளிகள் பயன்படுத்திய கார் தற்போது விழுப்புரம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ராகவன்பேட்டை அருகே இந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், விவரங்கள். வணக்கம் ஷியாம். நேற்றைய தினம் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி தலைவர் மற்றும் பாமகவின் முக்கிய பிரமுகருமான மா.க. ஸ்டாலின் என்பவர் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டை வீசி அவரை கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவமானது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் நேற்றைய தினம் சஃபாரி கார் ஒன்றில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சிசிடிவி காட்சியிலும் அதை நம்ம உறுதி செய்துள்ளோம். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் நேற்று விழுப்புரம் புதுவை சாலையான ராகவன்பேட்டை பகுதியில் உள்ள சாலையில் ராகவன்பேட்டை என்ற பகுதியில் சாலையின் ஓரமாக அந்த சஃபாரி காரினை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்த நேற்று இரவு இந்த காரினை நிறுத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகப்படுகின்றனர். நேற்று இரவு வந்த இவர்கள் இந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அவர்கள் எத்தனை நபர்கள் வந்தார்கள் என்ற விவரம் இதுவரைக்கும் தெரியவில்லை. அங்கிருந்து அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இருப்பினும் நேற்று இரவு முதல் தற்போது இன்று காலை வரை அந்த சஃபாரி காரானது நின்று வந்துள்ளது. இந்நிலையில் அந்த பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அந்த பகுதியில் விரைந்து சென்ற விழுப்புரம் தாலுகா போலீசார் அந்த சஃபாரி காரினை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த சஃபாரி காரினை எடுத்து தற்பொழுது காக்குப்பம் ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து இந்த நபர்கள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பியும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவையும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அங்கிருந்து இங்கே இந்த நள்ளிரவில் இந்த காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இவர்கள் எங்கே சென்றனர், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்ற பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷியாம், தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.